திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபை சமாதானம் உங்களோடு இருக்கட்டும். நிச்சயமாக நாம இந்த நாளில் ரோமருக்கு எழுதின நிருபத்தை படிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம்னும் போது தெரிஞ்சு போச்சு யாருக்கு எழுதினதுன்னு சொல்லி. யார் எழுதினது? அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதினார். இந்த புத்தகத்தில் நிச்சயமாக ரொம்ப அருமையான விஷயங்கள், அடிப்படை விஷயங்கள் இருக்குது. நான் கிறிஸ்துக்குள்ளே வந்த உடனேயே என்னுடைய தகப்பனார் என்ன படிக்க சொன்ன ஒரு புத்தகம் இது. இதை ஆரம்பத்தில் ரொம்ப தெளிவாக நிதானமாக நான் படித்து பார்த்தேன். இந்த புத்தகத்தை படித்து முடித்த உடனே நீங்கள் தேவனை, அவரை பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி, யூ மே ஃபீல் தட் யூ மெட் காட், தேவனை சந்தித்த மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துடும். இந்த புத்தகத்தில் தேவனை பற்றி, அவர் என்ன செய்கிறார்ன்றதை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமா ரொம்ப ஆச்சரியமான ஒரு புத்தகம், ஆழமான விஷயங்கள் இருக்கிற ஒரு புத்தகம் இது. உங்களுக்கே இப்போ ரொம்ப ஆவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். மிகுந்த ஆவலோடு இன்று காலையில் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் கேட்கவும் தேவன் உங்களுக்கு ஆயுளையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார். பேக் டு பைபிள், திருமறைக்கு திரும்புவோம் என்ற இந்த நெடும் தொடரில் 59வது பாடமாக ரோமருக்கு எழுதின நிருபத்தை இன்று நாம் தெரிந்து கொள்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டில் 13 நிருபங்களை எழுதியிருக்கிறார். அந்த 13 நிருபங்களிலும் தலைச்சிறந்த ஒரு நிருபமாக ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்தை வேத அறிஞர்களும் வேதத்தை அதிகமாக நேசிக்கிற மக்களும் உணர்கிறார்கள். இந்த புத்தகத்தை படிக்கும்போது நாம் தேவனை தெரிந்து கொள்கிறோம், தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார். As you read Romans, you know God and God knows you. பிரியமானவர்களே, இந்த புத்தகத்தை மனதார நீங்கள் வாசிக்கும் போது தேவனுடைய இருதயத்தை திறந்து அதற்குள் வாசமாக இருக்கிற பரிசுத்தத்தையும் நீதியையும் மீட்பையும் இரட்சிப்பையும் மகிமையும் வல்லமையையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த புத்தகத்தை எழுதுகிற பவுலடியார் ரோமாபுரிக்கு இதுக்கு முன்னால் போனதே கிடையாது. அங்கே போய் ஊழியம் செய்து அந்த மக்களுக்கு இதை எழுதலை. அவர் போகிறதுக்கு முன்னாலேயே அவர் கொரிந்துவிலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பின் 57வது ஆண்டில் இதை எழுதியிருக்க வேண்டும். இந்த புத்தகத்தில் 16 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 16 அதிகாரங்களில் பவுலடியார் எழுதுகிற அந்த வார்த்தைகள் எந்த ஒரு மதத்திலும் அது கொஞ்சம் கூட ஒட்டி போகாத ஒன்றாக இருக்கிறது. அவ்வளவு வித்தியாசப்பட்ட சொற்கள், கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை அவர் பேசுகிறார். இந்த புத்தகத்தில் தான் அந்த ரோமர் 16 உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த புத்தகத்தில் தான் நாம் படிக்கிறோம். இந்த புத்தகத்தை அவர் எழுதுவதற்கு முன்னால் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கார். எப்படியாவது ரோமாபுரிக்கு போகணும், அவர்களுக்கு போய் இந்த நல்ல செய்தியை சொல்லணும் அப்படின்னு ரொம்ப வாஞ்சியோடு இருந்திருக்கிறார். 1வது அதிகாரம் 12வது வசனம், எவ்விதத்தினாலாவது நான் உங்களிடத்திலே வருவதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆக இன்னும் அவர் ரோமாபுரிக்கு போனதே கிடையாது. ஆனால் நல்ல ஒரு பயணம் எனக்கு கிடைத்தால் எப்படியாவது நான் அங்கே சேர விரும்புகிறேன். இப்பொழுது 11வது வசனம் பாருங்கள். உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கு உங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறபடினாலே.
நான் ஏன் ரோமாபுரிக்கு வர விரும்புகிறேன் என்றால், உங்களை நான் காண விரும்புகிறேன். எனக்கு அதிக வாஞ்சியா இருக்கிறது. நீங்களும் நானும் சிறந்த விசுவாசிகளா இருக்கிறோம். ஆகவே உங்கள் முகங்களை நான் காண விரும்புகிறேன். 10வது வசனம், நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் நான் அங்கே வந்தால், வரும்போது உங்களுக்கு வெகுமதியை கொண்டு வருகிறேன், பரிசு கொண்டு வருகிறேன். அழியாத பரிசு அது. ஆவிக்குரிய வரங்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாலே விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுக்க முடியும். இப்பொழுது 9வது வசனம், நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோட நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். அதாவது, உங்களை நினைத்து நான் உருகுகிறேன், உங்களை நினைத்து நான் மகிழ்கிறேன், என் ஜெபங்களில் எல்லாவற்றிலும் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று ரோமாபுரியில் உள்ள சபையாரை நினைத்து பவுலடியார் உருகுவதை நாம் பார்க்கிறோம். பவுலப்போஸ்தலர் ரோமாபுரிக்கு போவதற்கு முன்பாக எருசலேமில் ஆரம்ப காலத்தில் உருவாக்கப்பட்ட சபையிலிருந்து பல யூதர்கள் கிறிஸ்துக்குள்ளாக மாறி அவர்கள் எருசலேமுக்கு சென்று அங்கே ராஜாவினுடைய அரண்மனையில் வேலை பார்த்திருக்கிறார்கள். அப்படி அரண்மனையில் வேலை பார்த்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில சபையாக கூடி கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். இவ்விதமாக சபையானது நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியாக எருசலேம் நகரத்தில் அற்புதமாக வளர்ந்தது. ராஜாவினுடைய வேலைக்காரர்கள், அரண்மனையில் உள்ள சேவர்கள் எல்லாம் கர்த்தருக்குள் வந்து விட்டார்கள். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 13வது வசனம், அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, அதாவது பவுலப்போஸ்தலர் சிறைப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு விஷயம் ரோமாபுரியில் உள்ள அரண்மனையிலே வேலை செய்கிற பரிசுத்தவான்கள், அந்த ரோமாபுரியில் உள்ள சபையாருக்கு தெரிந்திருக்கிறது. அதை பவுலடியார் குறிப்பிடுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், உங்கள் விசுவாசம், கவனிங்கள், உலகமெங்கும் பிரசித்தமாயிருக்கிறபடினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இதில் நாம் படித்த இந்த வசனங்கள் எல்லாம் பவுலடியார் ரோமாபுரிக்கு போவதற்கு முன்பாக அவர் போவதற்கான விருப்பம், ஒரு பயணத்தை கேட்கிறார். அப்படி அவர்களை காண வாஞ்சியா இருக்கிறத சொல்லுகிறார். அப்படி நான் வரும்போது உங்களுக்காக நான் வரங்களை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களை நினைத்து நான் ஜெபிக்கிறேன், தேவன் எனக்கு சாட்சி என்று சொல்லுகிறார். உங்களுடைய விசுவாசம் உலகம் முழுவதும் பிரசித்தமாயிருக்கிறது என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையை பவுலடியார் நேரடியாக சந்திப்பதற்காக அவர் அநேக முறை முயற்சி செய்தும் கூட அதற்கு வாய்ப்பு கிடைக்கல. கர்த்தர் அதற்கு ஒரு உரிய காலத்தை ஆயத்தம் செய்தார். பவுலடியார் அந்தியோகியாவிலிருந்து ரோமாபுரிக்கு போகணும்னு சொன்னால் அது மிகப்பெரிய செலவு, திரும்பி வராத ஒரு பயணமாக அது முடியும். ஆகவே தேவன் தமது அருமையான ஊழியக்காரனாகிய பவுலை எப்பொழுது ரோமாபுரிக்கு அனுப்ப வேண்டும் என்று அவர் அறிந்திருந்தார். இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம். பவுலடியார் குற்றச்சாட்டப்பட்டு ரோமாபுரியில் உள்ள பேரரசனுக்கு அபயம் விடுகிறார். நான் அவருக்கு முன்பாக போய் நின்று என் வழக்கை சொல்லப் போகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அவரை விசாரித்த தேசாதிபதிகள், சரி, நீ ராயனுக்கு அபயம் விட்டபடினாலே நீ அங்கே போய் பேசிக்க அப்படின்னு சொல்லி அவனை கப்பல் ஏற்றுகிறார்கள். இந்த கப்பல் ஏற்றுவது தேவன் அவனை ஏற்றிவிட்டார். ஒரு குற்றவாளியாகவே அவர் போகிறார். ரோமாபுரியில் உள்ள பேரரசனை சந்திப்பதற்காக ஒரு குற்றவாளியாக இலவச பயணம். கவனிங்கள், 27ஆம் அதிகாரம் 1 வசனம், நாங்கள் இத்தாலிய தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பெயர் கொண்ட 100க்கு அதிபதியின் இடத்திலே
ஒப்புவித்தார்கள். 27வது அதிகாரம் 37வது வசனம். கப்பலில் 276 பேர் இருந்தோம். அதாவது அந்த கப்பலில் போன ஜனங்க மொத்தம் பவுலோட சேர்த்து 276 பேர். இந்த 276 பேரில் 275 பேர் தேவன் அறியாத மக்கள். ஒரே ஒரு ஆள் பவுல், அவர் மட்டும்தான் கிறிஸ்துக்குள்ளான புதிய சிருஷ்டி, அப்போஸ்தலன். இந்த ஒரு மனிதனுக்காக இந்த கப்பல் பயணம். இந்த ஒரு மனிதனுக்காக அந்த 175 மக்களையும் கடவுள் பராமரித்து அதிசயமாக மீட்டு அவனுக்கு ஆதரவாக சாட்சியாக அவர்களை தேவன் போஷிக்கிறார். பாருங்கள், 27வது அதிகாரம் 20வது வசனம். அநேக நாளாய் சூரியனாவது சந்திரனாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதையும் அற்றுப்போனோம். 22ஆம் வசனம். ஆகிலும் திடமனதாய் இருக்க இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன், கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறதுமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று, கவனிங்கள், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். கவனிச்சிங்களா? தேவன் சொல்றாரு பவுல் இடத்துல, நீ பயப்படாத, நீ போய் ரோமாபுரியில் உள்ள அன்றைக்கு உலக அரசு ரோம பேரரசு அந்த ராயனுக்கு முன்பாக, அப்படின்னா பேரரசனுக்கு முன்பாக நீ நின்று பேசணும். ஆகவே உன் நிமித்தம் இந்த கப்பலில் இருக்கிற 275 மக்களையும் நான் காப்பாற்றுகிறேன். மொத்தம் 276 பேர் பவுலோடு சேர்த்து. கவனிங்கள், 27ஆம் வசனம். 14ஆம் ராத்திரி ஆன போது நாங்கள் ஆதிரிய கடலிலே அலைப்பட்டு ஓடுகையில் நடுஜாமத்திலே கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி சேர்வதாக தோன்றிற்று. பிரியமானவர்களே, 14 நாட்கள் அந்த கப்பலில் அந்த புயல் சிக்கினதுனால அவர்கள் சாப்பிடவே இல்லையா. அந்த அளவுக்கு ஒரு கொடிய நிலைமை. ஆனாலும் பவுலடியார் அவர்களை தைரியப்படுத்தி அவர்களை சாப்பிட செய்து இவ்விதமாக 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். மிக மிக பயங்கரமான ஒரு கப்பல் பயணம் அது. இவ்விதமாகத்தான் பவுலடியார் ரோமாபுரிக்கு வந்து சேருகிறார். இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரம் 30-31 வசனங்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டில் 2 வருஷமும் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். இப்படி தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் முடிவதை நம்ம பார்க்கிறோம். இந்த சூழலில் தான் ரோமாபுரிக்கு பவுலடியார் போகிறார். ஆனால் பவுல் போகிறதுக்கு முன்னால இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். இந்த நிருபம் பரிசுத்தாவினுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. ஒரு சொல்லும் அவ்வளவு திட்டமாகவும் தெளிவாகவும் உபதேச கட்டுப்பாடுகளுடனே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ரோமருக்கு எழுதிய இந்த நிருபத்தில் முக்கியமான ஒரு தகவலை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அது 14, 15, 16 வசனங்கள். 1ஆம் அதிகாரம். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். பவுல் இப்படி நினைக்கிறார். ஐ எம் எ டெட்டார், நான் ஒரு கடனாளி என்று சொல்றார். எதனால கடனாளி? சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்லலைன்னா நான் உங்களுக்கு ஒரு கடனாளியை போல் இருக்கிறேன். இன்னைக்கும் சுவிசேஷத்தை கேள்விப்படாத மக்களுக்கு முன்பாக ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு கடனாளியை போல் இருக்கிறார். ஆகையால் கவனிங்கள், ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். இதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொல்றார். 16ஆம் வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும்
விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், மரித்தோழ்ந்து உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் உலகம் ஏற்றுக்கல. அந்த காலத்தில் அவர் ஒரு பாவி, அதனால் அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, ஒரு அவமானமான ஒரு கதை அது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் பவுலடியார் சொல்றாரு, சுவிசேஷம் என்பது இயேசுனுடைய மரண அடக்கம் மட்டுமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலையும் உள்ளடக்கியது. அந்த சுவிசேஷம் எனக்கு வெட்கமாக தெரியவில்லை, தேவனுடைய பலனாக தெரிகிறது. பாருங்கள், ரோமர் 1 அதிகாரம் 4வது வசனம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியிலே பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோழ்ந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனுமாயிருக்கிறார். சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை போதிப்பதாகும். இந்த சுவிசேஷத்தை குறித்து எனக்கு எந்த வெட்கமும் கிடையாது. இது தேவனுடைய நீதியாக இருக்கிறது. கிரைஸ்ட் டெத் அண்ட் ரிசரக்ஷன், இட் இஸ் காட்ஸ் ரைச்சஸ்னஸ். இது தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நான் வெட்கப்படேன். பிரியமானவர்களே, ரோமாபுரிக்கு போறதுக்கு முன்னால இந்த கடிதத்தை அவர் எழுதியிருக்கார். ரோமாபுரிக்கு எப்படி போனாரு? மிகுந்த ஆபத்து நிறைந்த ஒரு கப்பல் பயணம், 276 பேரோட கைதிக்கு கைதியாக, ஒரு கட்டத்தில் 14 நாட்கள், இது பகலா இது இரவான்னு தெரியாம இருண்ட ஒரு நிலை. புயல், கப்பல் உள்ள எல்லா பொருட்களும் வீசி எறியப்பட்டு விட்டது. அவர்களுக்கு சேதம் வரும் நிலை, அழியும் நிலை. ஆனால் கர்த்தர் சொன்னார், பவுலே நீ பயப்படாதே, நீ திடமனதாயிரு, நீ ராயனுக்கு முன்பாக எனக்காக நிற்க வேண்டும், நீ அந்த சுவிசேஷத்தை குறித்து அவனுக்கு பேச வேண்டும், இது உலகம் முழுவதும் செல்ல வேண்டும். பவுலடியார் ஒரு கைதியாக, ஒரு அடிமையாக, ஒரு இலவச பயணமாக ரோமாபுரிக்கு போய் சேர்ந்தார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரத்தில் அற்புதமான சில தகவல்கள் சொல்றாரு. மனிதன் எப்படியெல்லாம் தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலகி எவ்விதமாக பாவத்தில் விழுந்திருக்கிறான் என்று சொல்றார். இதை நீங்க வீட்டில் வாசிங்க நேரம் இருக்கும்போது. 22ஆம் வசனம், அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகியவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலே இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்துவதற்காக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். 1, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரோ என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படப்பட்டவர். ஆமேன். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 3, 32ஆம் வசனம் பாருங்கள். 1:32, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலே பிரியமுள்ளவர்களாயும் இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த நிருபம் எழுதப்பட்டு 2000 ஆண்டுகளாச்சு. இன்னைக்கும் நம்ம சமுதாயத்தில் மக்களை நாம் பார்க்கிறோம், மதத்தை பார்க்கிறோம், அவர்கள் யாரை சேவிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம், அவர்களுடைய மனது எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறோம், அவர்களுடைய முடிவு எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன பார்க்கிறோம் பாருங்க, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள பிராணிகளுக்கும் மனிதனுக்கும் ஒப்பாக அவங்க மாற்றினதுனால தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் சத்தியத்தை பொய்யாக மாற்றினதுனால அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்னும் கொடிதான பாவ செயல்கள் அவங்க விழுந்துகிட்டே போகும்போது
அவர்களை மரணத்துக்கே தேவன் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில எல்லா மனுஷரும் ஏறக்குறை இப்படியே போனதுனால வசனம் சொல்கிறது, 3வது அதிகாரம் 10வது வசனம், அந்தபடியே நீதிமான் ஒருவனும் இல்லை. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. எல்லா மனுஷன் மேலேயும் இந்த நிலைமை இருக்கு. இப்படிப்பட்ட இந்த மக்களை தேவன் தமது குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எவ்விதமாக மாற்றுகிறார், பரிசுத்தமாக்குகிறார், நீதிமானாக மாற்றுகிறார். இதுதான் அந்த சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்கிறார். கவனிப்போம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள, கவனிங்கள், மீட்பை கொண்டு, அடிக்கோடிடுங்கள், மீட்பை கொண்டு, அதாவது ரிடம்ஷன், நீதிமான்களாக்கப்படுகிறார்கள், ஜஸ்டிஃபைட். இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஒரு மீட்பு இருக்கிறது. அந்த மீட்பின் வழியாக எல்லா மனுஷரையும் தேவன் என்ன செய்கிறாராம்? நீதிமானாக மாற்றுகிறார். இதுக்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு பணம் கொடுக்கணும்? எதுவுமே இல்லை, இலவசமாய் நடக்குதான். இது 24ஆம் வசனம் பாருங்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுடைய மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். 25ஆம் வசனம், தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனை நீதி மானாக்குறவனுமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசனாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆக தேவன் நீதி உள்ளவர். இயேசுனிடத்திலே விசுவாசம் வைத்து கீழ்ப்படுகிற பாவியாகி எந்த ஒரு மனிதனையும் கிறிஸ்துவின் கிருபாதார பலியை கொண்டு நம்மை நீதிமானாக மாற்றுகிறாராம். God is just, is also a justifier. எதனாலே அவர் நம்மை நீதிமானாக மாற்றுகிறார்? இயேசு கிறிஸ்துவிலே நீங்கள் விசுவாசம் வைக்கிறதுனாலே. இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கிருபாதார பலியாக இருக்கிறார். இப்படிப்பட்ட உன்னதமான இந்த உபதேசத்தை தான் ரோமர் புத்தகம் பேசுகிறது. இந்த புத்தகம் முழுவதும் தேவனுடைய தன்மை என்ன, மனிதனுடைய தன்மை என்ன, மனிதனுடைய மீறுதல் என்ன, தேவனுடைய பொறுமை என்ன, மனிதனுடைய வீழ்ச்சி என்ன, தேவனுடைய அன்பு என்ன, பேசிக்கொண்டே போகிறார். பிரியமானவர்களே, இந்த புத்தகத்தை தினமும் நீங்கள் படிக்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை படிக்கலாம். மிகுந்த ஆறுதலும் சந்தோஷம் உண்டாகும். அற்புதமான இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்க கொடுத்து வைத்த மக்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். நாளை இன்னொரு புத்தகத்தோட உங்களை சந்திப்பேன் என்ற வாக்குறுதியோட ஜெபம் பண்ணுவோம். வாருங்கள். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் வாசி கேட்ட தேவன் நீதி உள்ளவர், அவர் எங்களை நீதி மானாக்கிறவர். இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபாதார பலிக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நிமித்தமே ஜெபத்தை கேட்டருளும் மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள் திருமறை நேர நேயர்களே. திருமறை நேர நிகழ்ச்சி ஒரு வேதாகம கல்லூரியிலே போய் உட்கார்ந்து படிப்பது போன்ற ஒரு நிகழ்ச்சி. திருமறை நேர நிகழ்ச்சி விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. உங்களுடைய கடிதங்களுக்காக நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். சமீபத்தில் ஒளிபரப்பான இந்த பேக் டு த பைபிள் மிக சிறப்பான வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதனுடைய வியூவர்ஷிப், இதை பார்க்கிறவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். ஏனென்றால் வீட்டில் உட்கார்ந்தபடியே வேதாந்தத்தில் ஒவ்வொரு புத்தகத்தையும் அதனுடைய காலம் என்ன, எப்பொழுது அது எழுதப்பட்டது, அதனுடைய குறிப்பு என்ன, அதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், அந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் கிறிஸ்துவை எப்படியாக எதிர்பார்த்தார்கள், புதிய ஏற்பாட்டு புத்தகங்களிலே கிறிஸ்துவை யாராக சித்தரித்திருக்கிறார்கள், இதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இந்த நாளிலும் கூட ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து ஒரு சிறப்பான செய்தியை கேட்டீர்கள். பிரியமானவர்களே, பவுலின் நிருபங்களிலே ஒரு கிரீடம் போல இருப்பது ரோமர் நிருபம். கிறிஸ்தவர்கள் அதிகமாய் படித்து புரிந்து கொண்டு வாழ வேண்டியதும் இந்த ரோமர் நிருபம்தான். தயவுசெய்து அதை மறுபடியும் படியுங்கள். ஒருவேளை ஒரு முறை படித்தால் புரியவில்லை என்றால் திரும்ப திரும்ப படியுங்கள். அதனுள்ள ஆழமான சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே
நீங்கள் கேட்ட ரோமர் நிருபத்திலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். பவுல் ரோமாபுரிக்கு எவ்விதமாக பயணம் செய்தார்? கீழே எழுதிக் கொள்ளுங்கள். சிந்தித்து வசன குறிப்போடு பதில் எழுதுங்கள். பவுல் ரோமாபுரிக்கு எவ்விதமாக பயணம் செய்தார்? சிறந்த பரிசுகள் காத்திருக்கிறது. உடனே பதிலை எழுதுங்கள். ஒரு சிலர் இன்னும் பரிசு வரவில்லை என்று காத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக வரும். வரிசையின்படி அனுப்பப்படுகிறது. 2 வாரங்களுக்கு மேல் உங்களுக்கு வந்து சேரவில்லை என்றால் தொலைபேசியின் வழியாக எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களுக்காக நன்றி. தொடர்ந்து பாருங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.